பரக்கத்துடைய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு அமல் தான் நாங்கள் ஈமான் கொள்வது, அல்லாஹ் மீது இறை அச்சம் கொள்வது. இந்த இறை அச்சம் கொள்வதன் மூலமாகவும் இந்த ஈமானின் மூலமாகவும் அல்லாஹ் பரக்கத்துகளை எங்களுக்கு தருகிறார். இரண்டாவது, பரக்கத்துகளை அறிந்து கொள்ள வேண்டுமா? நாம் செய்யக்கூடிய இரண்டாவது விடயம், நாம் அல்லாஹ்வுடைய கடமையாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நாம் பரக்கத்துடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்துடைய பரக்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய வாழ்விலே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகையை நாம் நேரத்துக்கு நாம் நிறைவேற்றுவோமாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்ஸபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, உம்முடைய குடும்பத்தாருக்கு நீ தொழுமாறு ஏவீராக, அந்த தொழுகையிலே நீங்களும் நிலைத்திருப்பீராக. லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க கேட்க இல்லை. நஹ்னு நர்ஸுகுக, உங்களுக்கு நாங்க ரிஸ்க தாரம் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப யார் இந்த தொழுகையை கடைபிடித்து வாழ்வாங்களோ, இந்த தொழுகையில யார்கிட்ட பேணுதல் இருக்குமோ, அல்லாஹு தஆலாவினுடைய புறத்தில அல்லாஹு தஆலா எங்களுக்குரிய ஆகாரங்களை அல்லாஹு தஆலா தந்து கொண்டிருப்பான். எங்களுக்குரிய பரக்கத்துகளை அல்லாஹு தஆலாவே பொறுப்பெடுக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் எது எது தேவையோ அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் அவனுடைய புறத்தால் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். தொழுகையிலே எங்களுக்கு பேணுதல் இல்லை, தொழுகையிலே விடயத்திலே நாங்கள் பக்குவம் இல்லை என்று சொன்னால், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். தொழுகையை நாம் உரிய நேரத்துக்கு தொழவில்லை என்று சொன்னால் எம்முடைய வியாபாரத்திலே அங்கே நஷ்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கும். தொழுகையை நாம் உரிய நேரத்துக்கு நாம் தொழுவோம் சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலே எங்களுக்கு உதவிகளை அல்லாஹ் தந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்விடமிருந்து நாம் பரக்கத்துகளை அடைந்து கொண்டிருப்போம். யாருடைய வாழ்விலே தொழுகை இல்லையோ அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் சிக்கல்களும் எழும்பிக் கொண்டிருக்கும். ஆகையினால் எவர்கள் கணவன் மனைவி தொழுகையுடையவர்களாக இருப்பார்களோ அவருடைய ஈமான் இருக்கும், அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் பரக்கத்துடைய வாசல்களை அந்த குடும்பங்களிலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இதனால்தான் இமாம்கள் சொல்கிறார்கள், எவருடைய வீட்டிலே தொழுகை இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் கூட அந்த பரக்கத்துடைய இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை அவர்களுடைய அசராத் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அடிக்கும் என்பார் சொல்லி காட்டுகிறார்கள். மேலான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, நான் ஏன வீட்டிலே தான் தொழுகாமல் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன வீட்டிலே தான் என்னுடைய மனைவி தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறாள், என்னுடைய பிள்ளை தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டார்களுக்கும் இந்த பரக்கத்தை நாம் இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் நாம் தொழுகையை நிலைநாட்டுவோம் சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து நானும் நீங்களும் இந்த பரக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். இது இரண்டாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் இந்த பரக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மூன்றாவது விடயம்தான் எம்முடைய வாழ்விலே நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். தீய அமல்களை எம்முடைய வாழ்வில் நாம் தூரமாக்க வேண்டும். நல்ல அமல்களை செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن ولنحيينهم حياة طيبة. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், முஃமினான ஆண் பெண் இரு பாலாரும் என்றும் எவர்கள் நற்காரியங்களை செய்கிறார்களோ வலனுஹையனஹும் ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எப்போது எங்களிடம் நல்லமல்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய குணாதிசயம் நல்லதாக இருக்க வேண்டும், கெட்ட குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்விலே தூரமாக வேண்டும், நல்ல குணாதிசயங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும், நல்ல அமல்களை எங்களுடைய வாழ்வை ஏற்படுத்த வேண்டும். தீய காரியங்கள் பாவமான விஷயங்களை விட்டு நாம் தூரமாகக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை மனமாக்கி தருவான். என்னுடைய வியாபாரத்தை அல்லாஹ் மனமாக்கி தருவான், என்னுடைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் மனமாக்கி தருவான். இன்று எல்லோரும் பேசுகிறார்கள், இந்த குடும்பத்திலே பிரச்சனை, நான் தொழுகிறேன் இபாதத் செய்கிறேன், ஆனால் என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை. இவர் இங்கே 5 நேரம் பள்ளியிலே முன்சப்பிலே தொழுகிறார், அங்கே வீட்டிலே மனைவி தொழாமல் இருந்தாலும் குடும்பத்திலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன் அல்லாஹ் கூறுகிறான்,
சமயத்திலும் பெண்ணின் மூலமாகவும் பிரச்சனை வரும். வெறுமனே பெண் மாத்திரம் அமல் செஞ்சாலும் ஆணின் மூலமாகவும் பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய சமயத்துல இரண்டு விதமான கட்டங்கள் இருக்குது. ஒரு ஆணுடைய கட்டம், இன்னும் ஒன்று பெண்ணுடைய கட்டம். இந்த ரெண்டு கட்டங்களும் அல்லாஹ் பக்கமாக திசையை திருப்பக்கூடிய சமயத்துல அல்லாஹ் வாழ்க்கையை மனமாக்கி தருவான். அல்லாஹு தஆலா வாழ்க்கையை மனமாக்கி தருவான். வியாபாரம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் அந்த வியாபாரத்துடைய தொழில் ஒன்று இருக்கிறது. அந்த தொழிலை செய்யக்கூடிய நபர் இருக்கிறார். அதிலும் இரண்டு கட்டங்கள் இருக்கிறது. தொழிலை செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நல்ல விடயத்திலே வியாபாரத்தை செய்யக்கூடிய சமயத்திலும் அந்த தொழில் நல்ல வியாபாரமாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தொழிலை மனமாக்கி அல்லாஹ் கொடுப்பான். இன்று இவர் 5 நேரம் தொழுகிறார், செய்யக்கூடிய தொழில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான தொழிலாக இருந்தாலும் மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தொழிலை அல்லாஹ் மனமாக்கி கொடுக்க மாட்டான். அந்த தொழிலிலே அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்க மாட்டான். ஆகையினால் இந்த இரண்டும் சரியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் பரக்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எம்முடைய வாழ்விலே எந்த அளவு நலவுகள் அதிகரிக்குமோ, எந்த அளவு நன்மைகள் அதிகரிக்குமோ அந்த அளவு அல்லாஹ் இந்த வாழ்க்கையை மனமாக்கி தருவதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். நானும் நீங்களும் நல்லவர்களை செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை மனமாக்கி தந்தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது விடயம் நல்ல அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவது விடயம் அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓதுவது. இந்த குர்ஆனை நாங்கள் எந்த அளவு ஓதுவோமோ அந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கும். ஏன் காரணம்? அல்லாஹ் குர்ஆனை பரக்கத்தாகவே இறக்கி வைத்திருக்கிறார். இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பரக்கத் பொருந்தியதாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக். இந்த வேதம் இது பரக்கத் செய்யப்பட்டதாகவே நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த வேதத்தை ஓத ஓத எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் கூடிக்கொண்டு போகும். இமாம்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஓதக்கூடிய அந்த அளவை கூட்டக்கூடிய சமயம் அல்லாஹ்விலிருந்து பரக்கத்தை நாம் அதிகரிப்பை நாம் கண்ணு கொண்டோம் என்பா சொல்கிறார்கள். நாம் வளமையாக ஓதக்கூடிய அளவை விட நாம் இன்னும் கொஞ்சம் ஓதுதலை கூட்டக்கூடிய சமயம் அல்லாஹ்விலிருந்து பரக்கத் அதிகமாகுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்? அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்டதாகவே இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். நாம் இந்த குர்ஆனை எம்முடைய வாழ்விலே பற்றி பிடிக்கக்கூடிய சமயம் அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை நாம் அடைந்து கொள்வோம். இந்த குர்ஆனை நாம் எப்போது நாங்கள் ஒதுக்கி தள்ளுகிறோமோ, ஓதாமல் விட்டு விடுகிறோமோ, அப்போது எம்முடைய வாழ்விலே முசீபத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். எம்முடைய வாழ்விலே நாங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். குர்ஆனை ஓத ஓத நாங்கள் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த குர்ஆனை நானும் நீங்களும் ஓத ஓத நாம் நேரடியாகவே அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிக் கொண்டிருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு என்று உரித்தானவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு என்று உரித்தானவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் இந்த பூமியிலே யார் யார் ரசூலுல்லாஹி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அவர்கள்தான் குர்ஆனுடையவர்கள். குர்ஆனுடையவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அல்லாஹ்வுக்கென்று இந்த பூமியிலே உரித்தானவர்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். அவர்களை ஒரு காலமும் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். அவர்களை ஒரு காலம் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் உடையவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டான். அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்துகளையும் செழிப்புகளையும் அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகையினால் நான்காவது விடயம், எம்முடைய வாழ்விலே நாங்கள் குர்ஆனை பற்றி பிடிப்போமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்துகளை உண்டாக்குவான். ஐந்தாவது விடயம், எம்முடைய வாழ்விலே பரக்கத்துகள் வேண்டுமா? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமி ஷரீஃபிலே வருகின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள் நுழையக்கூடிய சமயத்தில் நீங்கள் சலாம் சொல்லிக் கொண்டு போங்க, உங்கள வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான்.
உங்களுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், உங்களுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரெண்டு விடயத்திலே அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் என்று சொன்னார்கள்.